இந்த அமர்வுல நம்ம ஜூடோவனுடைய பேசிக் ஸ்கில், அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய சின்ன சின்ன அட்வான்ஸ் ஸ்கில்ல மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த ஸ்கில்ல பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா அந்த கேமை பொறுத்தளவு நிறைய வேர்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஸ்கில்ஸுடைய நேம்ஸ் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் வேர்ட், ஜாப்பனீஸ் ஜப்பானுடைய வார்த்தைகளால குறிக்கப்பட்டிருக்கனால அந்த வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்ல திரும்ப திரும்ப எழுதி பார்த்து அதுக்கு என்ன அர்த்தம்னு எழுதி பார்த்தா மட்டும்தான் கொஸ்டின்ல கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா சிலபஸ் ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எத்தனாவது யூனிட்ல வருது? ரெண்டாவது யூனிட்ல ரெண்டாவது யூனிட்ல இந்த யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த வேர்டை நீங்க திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணாதான் உங்களுக்கு வரும். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் திங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எல்லா மார்ஷியல் ஆர்ட்லயுமே ஒரு வணக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லா மார்ஷியல் ஆர்ட்லயுமே வணக்கம் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. போ பண்ணிட்டு தான் அவங்க வந்து அந்த கலையை தொடங்குவாங்க. சோ அது மாதிரி அந்த வணக்கம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, அந்த வணக்கத்தை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரே அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வணக்கத்தை என்ன சொல்றாங்கன்னா ரே அப்படின்னு சொல்றாங்க. ரேனா என்னது? சல்யூட்டேஷன். அப்ப கொஸ்டின்ல கேட்கும்போது சொல்லுவாங்க, ஜூடோவனுடைய சல்யூட்டேஷனுக்கு ஜாப்பனீஸ் வேர்டுடைய மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ரே அப்படின்னு கொடுத்துட்டு இட்ஸ் ரிலேட்டட் டு டேஸ் இன் ஜூடோ. ஆன்சர் ஏ சல்யூட்டேஷன், ஆன்சர் பி ஃபைட், ஆன்சர் சி ஸ்டாப் தி கேம், ஆன்சர் டி ஒபே தி அபிஷியல் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஆன்சர். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா சல்யூட்டேஷன் அர்த்தம். ரேனா என்னது? சல்யூட்டேஷன். அதுல ரெண்டு விதமான சல்யூட்டேஷன் இருக்கு. நின்றுகிட்டு வணக்கம் சொல்றது அப்படின்றது ஸ்டாண்டிங் சல்யூட்டேஷன். அதே மாதிரி அமர்ந்து சல்யூட்டேஷன் பண்றதுக்கு வந்து சிட்டிங் சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்டாண்டிங் சல்யூட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டிங் சல்யூட்டேஷனை பொறுத்தளவு ரிட்சு ரேய் அப்படின்னு சொல்றாங்க. ரிட்சு ரேய். அதே மாதிரி வந்து சாரே அப்படின்னா சிட்டிங் சல்யூட்டேஷன் அப்படின்னா, இப்ப எப்படி சல்யூட் பண்ணணும்னு தெரியுதா? சோ இது வந்து ஃபண்டமெண்டல் ஸ்கில்ல ஒன் ஆஃப் தி ஸ்கில். வந்து நின்ற உடனே ஸ்டாண்டிங்ல நின்று சல்யூட்டேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அஜ்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லுவார் அபிஷியல். அஜ்மி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா ஃபைட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஜூடோக்காரவங்க ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது கராத்தே போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுடைய இது வேற. ஆக்சுவலா இவங்களுடைய ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு கிரிப் இருக்கணும். ஏன்னா அந்த கிரிப் வச்சுதான் அவன் வந்து ஹோல்ட் பண்ணுவான். அதனால வந்து அந்த கிரிப் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்கணும். அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரு நம்ம ஏற்கனவே அந்த ட்ரெஸ்ஸினுடைய பேர் பார்த்ததும் ஜூடோ கி. ஜூடோ கி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர், விளையாடும் போது போட்டுட்டு விளையாடுறாங்களா அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் அந்த ஜூடோ கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அது குமி காதா. குமி காதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிரிப்பிங்னு அர்த்தம். வணக்கம் செலுத்துறதுக்கு ரேயின்னு சொன்னோம்ல, அது மாதிரி பிடிக்கிறது. ஏன்னா அந்த அந்த அவன் சட்டையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்படி பிடிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே விழுத்தாட்டி கீழே விழுத்தாட்டி அப்படியே அடிப்பான். அப்ப கீழே விழுத்தாட்டி முதுகு காலை இடறி விட்டுன்னு சொல்லணும்ல, அதுக்கு இடறி விட்டு கீழே பிளேஸ் பண்ணுவான் அவன். அப்புறம் தான் முதுகு போட்டு அமுக்குவான். ஸோ அந்த மாதிரிக்கே வர்றது இது வந்து என்ன கிரீப்பிங் பிடிக்கிறதுக்கு பேரு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா குமி காதா அப்படின்னு சொல்றாங்க. அது எதுனா ஹோல்டிங் தி ஜூடோ கீ. ஜூடோ கீன்றது வந்து அவன் போட்டுக்க ட்ரெஸ். அதுல ரைட் சைடு கிரிப், லெஃப்ட் சைடு கிரிப்னு ஒண்ணு இருக்கு பேசிக்ல. ரைட் கிரிப், லெஃப்ட் சைடு கிரிப் அப்படின்னு சொல்றது. ஸோ ரைட் சைடு பிடிக்கக்கூடிய கிரிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மிகி குமிகாதா அப்படின்னு அர்த்தம். மிகி குமிகாதா அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ஹோல்ட் பண்றதா இருந்துச்சு, அதுக்கு பேர் வந்து ஹிடாரி குமிகாதா. ஹிடாரி குமிகாதா. அப்ப லெஃப்ட் சைட்ல பிடிக்கிறவங்களோட பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஹிடாரி குமிகாதா. ரைட் சைட்ல பிடிக்கிற கிரிப்புக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மிகி குமிகாதா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரியா? ரைட். ரெண்டு இப்போ வந்து என்ன முதல்ல பார்த்திருக்கோம், எப்படி பண்ணணும், எப்படி வணக்கம் செலுத்துற ரெண்டு வகையான வணக்கத்தை பார்த்திருக்கோம். பிடிக்கிறதுல ரைட் சைடு பிடிக்கிறதுக்கு லெஃப்ட் சைட்ல பிடிக்கிறதுக்கான பேர் என்னன்னு நம்ம பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அதாவது வாக்கிங் மூமெண்ட். வாக்கிங் மூமெண்ட் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு லைட்டா அப்படியே மூவ் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே லைட்டா மூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ஹிண்டாய், சின் ஹிண்டாய். என்னன்னா சிண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு சிண்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சிண்டாய். சிண்டாய்னா என்னன்னா வாக்கிங் தி மூவ்மெண்ட் பண்றாங்க. அதுல ரெண்டு பக்கம் இருக்கு. ஃபாலோயிங் ஃபுட் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்றது, அதே மாதிரி அட்வான்ஸ் ஃபுட் மூவ்மெண்ட் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப ஃபாலோயிங் ஃபுட் மூவ்மெண்ட், அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜாப்பனீஸ் வேர்டுல அப்படின்னு பார்த்தோம்னா சுகி ஆசி.
சுகி ஆசி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகி ஆசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? ஃபாலோயிங் ஃபுட் மூவ்மெண்ட் ஆஃப் தி பேசிக் ஸ்கில் இன் ஜூடோ. ஜூடோ. தென் அட்வான்ஸ் ஃபுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம் அப்படின்னா அயூமி ஆசி. அயூமி அயூமி ஆசி. அது அட்வான்ஸ் ஃபுட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட் இப்போ ஃபுட் மூவ்மெண்ட் பார்த்துட்டோம். வணக்கத்தை பார்த்தோம், அப்புறம் ஹோல்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பார்த்தோம், அடுத்து பார்த்தோம்னா வாக்கிங் மூவ்மெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து என்னது? போய்ச்சர். எந்த எந்த போய்ச்சர்ல அவன் நிக்கிறான்? நேச்சுரல் போய்ச்சர்ல நிக்கிறானா இல்ல டிஃபென்சிவ் போய்ச்சர்ல இருக்கான் அப்படின்னு தான் இப்ப பார்க்கணும். நேச்சுரல் போய்ச்சருக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்க, அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் போய்ச்சருக்கு சாரி டிஃபென்சிவ் போய்ச்சருக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்க அப்படின்றத இங்க படிக்கணும். சிசிடைன் பாய்ச்சர். சிசிடைன்னா என்னது? சிசிடைனா பாய்ச்சர்னு அர்த்தம். அதே சிசிடைன் சிசின் கோன்டை. சிசின் கோன்டை. சிசின் கோன்டை அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் பாய்ச்சர் அப்படின்னு. அதே இது வந்து சிசின் சிக்கோட்டை. சிசின் சிக்கோட்டை அப்படின்னா என்னது? டிஃபென்சிவ் பாய்ச்சர். ஸோ இதுதான் வந்து ஜூடோல பண்ணக்கூடிய பேசிக்கான ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பால் ஆர் மெத்தட் ஆஃப் ஆர் ஆர்ட் ஆஃப் பாலிங். எப்படி பாலிங் எதை கீழே விழுத்தாட்டணும் அதுதான் நீங்க அப்ப என்ன ஆர்ட் ஆஃப் பாலிங், அந்த எப்படி அந்த கலை அந்த கலையில அவன் விழுத்தாட்டுறான் ஆப்பனன்ட். எஃபிஷியன்சி தான் அதனுடைய மேஜர் விஷயம். அடுத்து வந்து பிரேக் பால் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் வந்து மெத்தட் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மெத்தடுக்கு பேர் என்ன சொல்றாங்க, எப்படி ஃபாலிங் பண்ணக்கூடிய விழுகக்கூடிய அந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஜாப்பனீஸ் வேர்ட்லன்னா உகேமி. உகேமி. உகேமின்னா என்ன அர்த்தம்? ஃபாலிங் பண்ண வைக்க, ஆர்ட் ஆஃப் ஃபாலிங். அப்ப இல்லைன்னா பிரேக் பெய், எப்படி அவனை வந்து கீழே இது பண்றான். அதுலயே 3 விதமான பால் இருக்கு. ஒண்ணு பேக் பிரேக் பால். பேக் பிரேக் பால்னா பின்னாடி, பேக்ல பின்னாடி நடக்கும், பேக் பிரேக் பால் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சைடு பிரேக் பால், சைட்ல. இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் பிரேக் பால், முன்னாடி அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இன்னொன்னு வந்து ஃபார்வர்ட் ரோலிங் பிரேக் பால் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 விதமான முறை அதுல இருக்கு. ஸோ அப்ப அந்த பாலிங்லேயே 4 விதமான முறை. பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, அதே மாதிரி வந்து சைடுல, அப்புறம் இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்வர்ட் ரோலிங் பிரேக் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விழுந்து அப்படியே இதாக அதுக்கு பேர் வந்து டெக்னிக்கலா என்ன சொல்றாங்க, அந்த பாலிங் பேர் வந்து உகேமி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பேக் பிரேக் பால் அப்படின்னா பேக்கை பிரேக் பண்ணி பால் பண்ணக்கூடிய அதுக்கு பேர் என்னன்னா உசிரோ யுகேமி. உசிரோ உகேமி. இன்னொன்னு வந்து அதே இது வந்து அடுத்த சைடு பிரேக் பால் அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன சொல்றாங்க, யோகோ. யோகோ உகேமி. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பிரேக் பால் அப்படின்னு சொன்னா மே மே உகோமி. உகேமி. மே உகேமி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்வர்ட் ரோலிங் பிரேக் பால் அப்படின்னு சொன்னாங்கன்னா மே மே மாவாரி உமே உகேமி. மே மாவாரி உகேமி. அது என்னது? ஃபார்வர்ட் ரோலிங் பிரேக் பால் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ். ஆனா அட்வான்ஸ் ஸ்கில் அப்படின்னு வந்தோம்னா அதுல நிறைய விஷயம் அதுல இருக்கு நிறைய. ஆனா நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல படிக்கும்போது ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும், ஏன்னா இது ஃபுல்லா ஜாப்பனீஸ் வேர்ட் இருக்கு. ஒரு வேர்டு கொடுத்து கொஸ்டின் கேட்டா அந்த ஒரு கொஸ்டின் நம்மள டிசைட் பண்ணக்கூடியதா இருக்கு மின்னரா. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய டார்கெட். 110 கொஸ்டினை நம்மளுடைய சப்ஜெக்ட்ல அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஏசிசினுடைய டார்கெட் என்ன? 110 கொஸ்டினை உங்களை அடிக்க வைக்கணும். ஒரு கொஸ்டின் கூட நான் நடத்தாத கொஸ்டின்ல கேட்க கூடாது. அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஆனா நீங்க போய் தப்பு பண்ணுவீங்களே தவிர அங்க 110 கொஸ்டினை வெரிஃபை பண்ணா ஆண்டு வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஏதாவது ஒரு ஆண்டு கேட்டதுல மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல ஏதாவது டெக்னிக்கல் ஒரு ரூல் கேட்டிருந்தா அது வேணா மிஸ் ஆயிருக்கலாம் நம்ம சொல்லும் போது வேணா. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 105 to 109 கொஸ்டின் வரைக்கும் என்னென்ன நடத்தணும் அதுல தான் கொஸ்டின் இருக்கும். நீங்க புரிஞ்சு எப்படி எழுதுறீங்கன்றதே முக்கியம். அப்ப வேற எதையும் நீங்க படிக்க கரெக்டா படிச்சாவே போதும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா இதை கொஞ்சம் அட்வான்ஸ் தெரிஞ்சுக்கலாம். டைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. டைசாகி அப்படின்னா டேர்னிங் மூவ்மெண்ட் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி பாடி மூவ்மெண்ட். பாடி மூவ்மெண்ட்டை மேனேஜ் பண்றது. அப்படி இல்லைன்னா அவன் கீழே விழுந்த பிறகு அவன் முயற்சி பண்ணி முதுவை அப்படி திருப்ப பார்ப்பான். அவன் முதுவை அமைக்க வச்சிருப்பான். அவன் சைட்ல இப்படி ஒரிச்சாச்சுன்னா முதுவை 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணா என்னது இப்பான் அந்த கேம் முடிஞ்சிச்சு. எத்தனை செகண்ட் வரைக்கும்? 20 செகண்ட் வரைக்கும். அதே இது கொஞ்சம் அப்படியே அவன் 20 செகண்ட் அமுக்க விடாம என்ன பண்ணுவான், டக்குன்னு வாட்ச் டைம் அமுக்கிறதுக்குள்ள இப்படி டக்குன்னு என்ன பண்ணுவான் அவன்
அப்படியே முதுகு எடுத்துட்டு திருப்பி பார்ப்பான். அதுக்கு பேர் தான் என்னது, டைசாகி அப்படின்னு நடக்கும். பாடியை மூவ்மெண்ட் பண்றான். அடுத்து பார்த்தோம்னா அடுத்த டெக்னிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா அதாவது வந்து குசுசி அப்படின்னு சொல்றாங்க. அதுனா என்ன அர்த்தம் சொல்றாங்க, பிரேக்கிங் தி பேலன்ஸ் ஆஃப் தி டிஃபன்ஸ், யூகேஇ அப்படின்னு சொல்றாங்க. யூகேஇனா இந்த டேர்ம் எதை குறிக்குது அப்படின்னா, இது ஆக்சுவலா அவங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லி தர்றாங்க. இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு ஆக்சுவலா. அதாவது யூகேஇ அப்படின்றது வந்து ஆப்போனண்ட்டுக்கு எதிராக டெக்னிக் பயன்படுத்துது. யூகேஇ அப்படின்னா ஒரு டெக்னிக், பிசிக்கலா மென்டலா அந்த டெக்னிக் பண்றது. இந்த இடத்துல பாருங்க, அது வந்து டோரி, அதாவது உடலை வந்து பொருத்துவாங்க, டோரின்னு சொல்லுவாங்க அது பேர். இப்ப இங்க பாருங்களேன், அந்த ரெஃபர் டு தி பர்சன்ஸ், அதாவது வந்து ஜூடோ அப்படின்றது இந்த யூகேஇன்னு சொல்றோம்ல, அது பார்த்தோம்னா ரெஃபர்ஸ் டு தி பர்சன்ஸ் ஹூ ரிசீவ் தி டெக்னிக் டூரிங் தி ட்ரைனிங் அண்ட் பிராக்டிசஸ். இந்த டெக்னிக் எப்ப சொல்லி தருவாங்க அப்படின்னா, நல்ல பிளேயர் அட்வான்ஸ் ஆன பிறகுதான் அதை சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தரக்கூடிய இந்த யூகேஇ அப்படின்றது சொல்றோம்ல, ரூட் இஸ் தி கோஆபரேஷன் வித் தி பார்ட்னர் நோன் அஸ் தி டோரி. இதை என்ன சொல்றாங்க, யூகேஇ ரோல்னா அதனுடைய முக்கியமானது என்ன, இஸ் டு கோஆபரேட்னா என்னது, இணைஞ்சு செயல்படுறது. எப்படி, வித் பார்ட்னர், அந்த பார்ட்னரோட இணைஞ்சு அவங்களோட உடம்பு ஒட்டி என்ன பண்றது, அவங்கள கீழே விடுது, டோரி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டோரி ஹூ எக்ஸிக்யூட் தி டெக்னிக், இது வந்து ஒரு டெக்னிக், அட்வான்ஸ் டெக்னிக். The term UK emphasizes both the physical and mental aspects of the learners and collaboration with the judo training. சரியா, ரைட், ஓகே. இப்ப யூகேஇ அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. தென் நெக்ஸ்ட் அடுத்த லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமா வந்து 057 ரிமூவ் பண்ண போறப்பா 057 ஸ்கிரபிள் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காக்கி அப்படின்னு சொல்றது. காக்கி அப்படின்னா ஆக்சுவல் ஆர் ஃபைனல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த்ரோ டெக்னிக் தட் இஸ் எக்ஸிகியூஷன் ஆஃப் தி த்ரோ டெக்னிக். இதுக்கு பேர் என்னது, காக்கி அப்படின்னு சொல்றாங்க. காக்கி அப்படின்னா ஆக்சுவல் ஆர் ஃபைனல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த்ரோ டெக்னிக். இதுக்கு பேர் த்ரோ பண்ண டெக்னிக், அப்படியே டக்குன்னு இது பண்ணி அப்படி த்ரோ பண்ணி கீழே இது பண்றது, அந்த த்ரோயிங் டெக்னிக் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்ஸ் ஸ்கில் இன் ஜூடோ. ஸோ இப்போ பேசிக் ஸ்கில் அண்ட் அட்வான்ஸ் ஸ்கில் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கில் என்னன்னு கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த வேர்டை ஃபுல்லா நான் ஒரு லிமிடெட் வேர்டு தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த லிமிடெட் வேர்டை இந்த ஸ்கில் மட்டும் நான் இன்னைக்கு இந்த இது மட்டும் நான் யூடியூப்ல இன்னைக்கு அப்லோட் ஆகும். நீங்க திரும்ப இந்த வேர்ட்ஸை மட்டும் பார்த்துக்கங்க, சரியா, ரைட். மற்ற மேஜரா இருக்கக்கூடிய பார்ட் வந்து மேக்சிமம் நீங்க கிளாஸ்ல கவனிச்சிருக்கேன். உங்களுடைய ஆப்புக்கு வந்த பிறகு திருப்பி அந்த கிளாஸஸ் நீங்க பலமுறை கவனிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அதை ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இதோடு நம்ம இந்த அமர்வை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். ஜூடோ வந்து கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம்.